வணக்கம்மா. இன்றைக்கி ஒரு 4 தேங்காய் எடுத்து உடச்சிக்குவோம். அதை மிருதுவாக நல்லா அந்த நைஸாக திருவிக்கிட்டு அதை மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போடும்போதே ஒரு 4 ஏலக்காவை போட்டு அரைக்கிறோம். அந்த அரைக்கும் போது வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சா தேங்காய் பால் நல்லா வரும். பாலை எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒரு தடவை வெந்நீரை வெதுவெதுப்பு ஊற்றி 2வது பாலையும் எடுத்துக்கிறோம். அதில் நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம். கருப்பட்டி வேணாலும் போட்டுக்கலாம், வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம், ஜீனியை தவிர. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்னத்துக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறேன்னா தேங்காய் பால் ஆப்பம் செய்ய போகிறோம். அதை நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு. இந்த ஆப்பத்தில் தேங்காவை போட்டு அரைச்சும் சுட்டுக்கலாம், வெல்லம் போட்டு அரைச்சிக்கலாம், கருப்பட்டி போட்டும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ஆப்பத்தில் பல வகை இருக்குது. சாஃப்டாக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உளுந்தும் வெந்தயமும் போடுறோங்கிறத வச்சு தான் அந்த சொலையாக வரும்னு சொல்லுவாங்கள்ல, சாஃப்டாக அது மாதிரி வரும். வெந்தயம் கூட போனாலும் பிரச்சனை, உளுந்து கூட போனாலும் பிரச்சனை. இப்போ நான் எப்படி போடுறேங்கிறத பார்த்துட்டு நம்ம செய்வோம். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ பாருங்கம்மா, 2 கப்பு பச்சரிசிக்கு 2 கப்பு இட்லி அரிசி போடுறோம். எந்த கப்பால் இட்லி அரிசி எடுக்கிறோமோ அதே மாதிரி பச்சரிசி எடுக்கணும். 2 கப்பு பச்சரிசின்னா 2 கப்பு புழுங்கல் அரிசி இட்லி அரிசி போடுறோம். இப்போ வெந்தயமும் நம்ம உளுந்தும், இந்த வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அது நம்ம எப்படி போடுறோன்னு பாருங்கள். இது கூட குறைச்ச போட்டாதாம்மா ஆப்பம் வராமல் போயிடும் சில இது. இப்போ பாருங்கள், இதால் 2 கப்பு பச்சரிசியும் 2 கப்பு இட்லி அரிசி புழுங்கரிசி போடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சின்ன கப்பாக இருக்கிறதுனால இப்போ சின்ன கப்பால் தான் போடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எவ்வளோண்டு கரண்டி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்பூனு, எவ்வளோண்டு ஸ்பூன் பார்த்தீங்களா. இதால் 1 ஸ்பூனு முதல்ல உளுந்து போடுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 போடுறேன், அவ்வளோதான். அந்த ஸ்பூனு ஏந்தெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். இதில் 1 ஸ்பூனு வெந்தயம், இதாம்மா கணக்கு. இதில் 1/4 கப்பு வரும். இந்த கப்பில் 1/4 கப்பு வரும். நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ, 2 டம்ளர் பச்சரிசி 2 டம்ளர் புழுங்கரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1/4 கப்பு வரும் உளுந்தும் வெந்தயமும். அப்படி உளுந்து 2 பங்குன்னா வெந்தயம் 1 பங்கு போட்டுக்கிறோம். இப்போ நைஸாக அதை அரைச்சி இந்த மாதிரி, அதாவது நாளே கரைச்சி வச்சுக்கணும். சோடா போலாம் போட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. மாவு கரைக்கும் போதேம்மா 1 ஸ்பூன் உப்பு போடணும். இதுக்கு நம்ம 1 படி இட்லிக்கு 1 புடி போடுவோம் இல்லையா உப்பு, அது மாதிரி போடக்கூடாது. இது 1 ஸ்பூன் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நைஸாக திருவணும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மேட் பை எம்ஹெச்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கம்மா. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நைஸாக தேங்காயை நல்லா திருவுறோம். திருவிட்ட பக்கத்தில் கொஞ்சம் வெதுவெதுப்பாக தண்ணி போட்டுங்கம்மா. என்ன அது முக்கியம். ஏன்னா தேங்காய் பூவில் நல்லா கக்கும். இந்த பால் அந்த வெதுவெதுப்பான தண்ணி போட்டு அரைச்சிங்கன்னா பால் கக்கிடும் அதில், இந்த ஒன்றும் இல்லாமல். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாலை புழிஞ்சுக்கிறோம். பாருங்களேன், இதை நிறைய தேங்காய், ஒரு 4 தேங்காவை நம்ம உடச்சி வச்சுக்கணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 2 கப்புன்னா ஒரு 3/4 படி நச்சு இருக்கும். அதுக்கு தேவையான நம்ம பாலை பிழிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் தேங்காயை போடுறோம். அதுலேயே ஒரு 4 ஏலக்காயை போட்டுங்க. நல்ல வாசமாக இருக்கும். ஏலக்காய் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். சில பேருக்கு பிடிச்சா போட்டுங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. இப்போ அந்த வெதுவெதுப்பான தண்ணி தெளிக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ அதை அரைச்சி ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, நம்ம பால் அதில் வர்றதே தெரியும். இப்போ வடிகட்டுறேன் பாருங்கள். நல்லா திக்காக எடுத்துக்கணுமா பால். ஏன்னா 2-3 சாப்பிட்டா கூட இந்த திக்கான பால் தான் அதுக்கு டேஸ்ட்டு. நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பால் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். 3வது பாலுங்கிறது வேண்டாம், அது நீத்து போயிருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இதில் நாட்டு சக்கரை, கருப்பட்டி, பனைவெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ஜீனியை தவிர. ஜீனி தேவையில்லைம்மா. இதை 3ஐயும் போட்டுக்கலாம். இப்போ இது தேங்காய் பால் ஆப்போங்கிறதுனால நான் சொல்கிறேன். நம்ம கருப்பட்டி ஆப்போங்கிறது மாவுலேயே கருப்பட்டி பாகை ஊற்றி நம்ம செய்கிறது. இதே தேங்காய் பூவை கூட இந்த மாவுலேயே போட்டு அரைச்சி செய்யலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உளுந்தும் அந்த வெந்தயம் மெஷர்மெண்ட்டு தான். இல்லைன்னா கல்லில் ஒட்டும், சொலையாக இருக்காது. நடுப்புற இந்த ஈஸ்ட்டு போட்டால் ப்ரெட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சொலையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை இது அதில் போடுறேன். நாட்டு சக்கரையை போட்டு நல்லா கலந்துக்கலாம். திக்கான பால் இது குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தேங்காய் பால் நல்லது இல்லையா. அதனால் ஒரு ஆப்பம் சாப்பிட்டுட்டு 2 மூடி தேங்காய் பால் குடித்தா கூட பிள்ளைங்களுக்கு நல்லது. தேங்காய் பால் உடம்புக்கு இந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அதனால் அதுவும் நாட்டு சக்கரை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான்ஸ்டிக்கு. இப்போ இந்த காலத்தில் தான் நான்ஸ்டிக்மா. அப்போல்லாம் என்னென்னா மண் பானையிலே இருக்கும்.
ஆப்ப சட்டி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு சுடும்போது சொல்கிறேன், மண் சட்டி தான், இல்லைன்னா இருப்பு சட்டியில் சுடுவாங்க. இப்போ பாருங்கள், சென்டரில் இப்படி சாஃப்டாக வருது பாருங்கள். எடுத்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அந்த ஓட்டையாக இருக்கும். ஆப்பம்னா இப்படி தான் இருக்கணும். ஓரத்தில் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், நடுப்புற கொஞ்சம் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி எடுக்கணும். பாருங்கள், இது இப்போ ஈஸி. என்ன, இப்போ நான்ஸ்டிக் வந்ததுனால ரொம்ப ஈஸி. எண்ணெயே நம்ம தடவை வேண்டாம், அழகாக வருது. அப்போல்லாம் ஆப்பங்கிறது ரொம்ப கிடைக்காத ஒரு நேரமாக. இப்போ ஆப்பச்சட்டியில் ஆப்பம் எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்லலாம் இப்போ ஆப்பம் கிடைக்கிது. இப்போ நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த ஆப்பத்துக்கு அப்போல்லாம் அந்த காலத்தில் தென்னங்கல் எல்லாம் ஊற்றுவாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது உடம்புக்கு நல்லதும்பாங்க. ஆனால் இப்போ சோடாப்பூவே நீங்கள் போட வேண்டாம். இப்போ நான் சோடாப்பு போடாமல் தான் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும். நாள் நைட்டே கரைச்சி வச்சுட்டா மறுநாள் ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடும். நல்லா வெள்ளையாக இருக்கும். இதில் தேங்காய் பூ டைரெக்டாக போடலாம். இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் பால் மட்டும் ஒன்றும் நான் சொல்லலை. இந்த கொண்டக்கடலை கறி செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படின்னாமா, கொண்டக்கடலைக்கு நாள் ஊற வச்சிடுறோம்ல, அதுக்கு ரொம்ப மசாலா போடாமல் தேங்காய் பால் மட்டும் ஊற்றி பட்டை சோம்பெல்லாம் தாளிச்சிட்டு அது ஒரு மாதிரி செய்வாங்க கறி. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு. அதோட இன்னொரு பிரமாதமான டிஷ் எப்படின்னா ஆட்டுக்கால் குருமாம்மா. இது ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லுவாங்க. இந்த பிளெயின் ஆப்பத்துக்கு நம்ம எது வேணாலும், எந்த சைட் டிஷ் வேணாலும் தொட்டுக்கலாம். பாருங்கம்மா. நன்றிம்மா.